ஏசாயா அதிகாரம் 23. தீருவின் பாரம். தர்சீஸ் கப்பல்களே அலறுங்கள், அது வீடு இல்லாத படிக்கும், அதில் வருவார் இல்லாத படிக்கும் பாழாக்கப்பட்டது. இந்த செய்தி கித்தீம் தேசத்திலிருந்து அவர்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது. தீவு குடிகளே மௌனமாயிருங்கள். சீதோனின் வர்த்தகர் சமுத்திரத்திலே யாத்திரை பண்ணி உன்னை நிரப்பினார்கள். சீகோர் நதியின் மிகுந்த நீர்ப்பாய்ச்சல்களால் விளையும் பயிர் வகைகளும் ஆற்றங்கரையின் அறுப்பும் அதன் வருமானமாயிருந்தது. அது ஜாதிகளின் சந்தையாயிருந்தது. சீதோனே வெட்கப்படு, நான் இனி கற்பவேதனை படுகிறதும் இல்லை, பெறுகிறதும் இல்லை, இளைஞரை வளர்க்கிறதும் இல்லை, கன்னிகைகளை ஆதரிக்கிறதும் இல்லை என்று சமுத்திர கோட்டையான கடல் துறை சொல்லுகிறது. எகிப்தின் செய்தி கேட்கப்பட்டதினால் நோய் உண்டானது போல தீருவின் செய்தி கேட்கப்படுவதினாலும் நோய் உண்டாகும். கரை துறை குடிகளே, நீங்கள் தர்சீஸ் மட்டும் புறப்பட்டு போய் அலறுங்கள். பூர்வ நாட்கள் முதல் நிலை பெற்று களிகூர்ந்திருந்த உங்கள் பட்டணம் இதுதானா? பரதேசம் போய் சஞ்சரிக்கிறதற்கு அவள் கால்களே அவளை தூரமாய் கொண்டு போ. கிரீடம் தரிப்பிக்கும் தீருவுக்கு விரோதமாக இதை யோசித்து தீர்மானித்தவர் யார்? அதன் வர்த்தகர் பிரபுக்களும் அதன் வியாபாரிகள் பூமியின் கணவான்களும் ஆமே. சர்வ சிங்காரத்தின் மேன்மையை குலைக்கவும் பூமியின் கணவான்கள் யாவரையும் கணையீனப்படுத்தவும் சேனைகளின் கர்த்தரே இதை யோசித்து தீர்மானித்தார். தர்சீசின் குமாரத்தியே, நதியைப் போல நீ உன் தேசத்தில் பாய்ந்து போ, உனக்கு அணை இல்லை. கர்த்தர் தமது கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி ராஜ்யங்களை குலுங்க பண்ணினார். கானானின் அரண்களை அழிக்க அவர் அதற்கு விரோதமாய் கட்டளை கொடுத்து, ஒடுங்குண்ட கன்னியாகிய சீதோன் குமாரத்தியே, இனி களிகூர்ந்து கொண்டிராய், எழுந்து கித்தீமுக்கு புறப்பட்டு போ, அங்கும் உனக்கு இளைப்பாறுதல் இல்லை என்றார். கல்தேயருடைய தேசத்தை பார், அந்த ஜனம் முன்னிருந்ததில்லை. அசீரியன் வனாந்தரத்தாருக்காக அதை அஸ்திபாரப்படுத்தினான். அவர்கள் அதன் கோபுரங்களை உண்டாக்கி அதன் அரமனைகளை கட்டினார்கள். அவர் அதை அழிவுக்கென்று நியமித்தார். தர்சீஸ் கப்பல்களே அலறுங்கள், உங்கள் அரண் பாழாக்கப்பட்டது. அக்காலத்திலே தீரு ஒரு ராஜாவுடைய நாட்களின்படி 70 வருஷம் மறக்கப்பட்டிருக்கும். 70 வருஷங்களின் முடிவிலே தீருவுக்கு சம்பவிப்பது வேசியின் பாடலுக்கு சமானமாயிருக்கும். மறக்கப்பட்ட வேசியே, நீ வீணையை எடுத்து நகரத்தை சுற்றித்திரி. நீ நினைக்கப்படும்படி அதை இனிதாக வாசித்து பல பாட்டுகளை பாடு. 70 வருஷங்களின் முடிவிலே கர்த்தர் வந்து தீருவை சந்திப்பார். அப்பொழுது அது தன் பணையத்துக்கு திரும்பி வந்து பூமியில் உள்ள சகல ராஜ்யங்களோடும் வேசித்தனம் பண்ணும். அதன் வியாபாரமும் அதன் பணையமும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்படும். அது பொக்கிசமாய் சேர்க்கப்படுவதும் இல்லை, பூட்டி வைக்கப்படுவதும் இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் வாசமாய் இருக்கிறவர்கள் திருப்தியாக சாப்பிடவும் நல்ல வஸ்திரங்களை தரிக்கவும் அதன் வியாபாரம் அவர்களை சேரும். இந்த நிகழ்ச்சியிலே நாம் 11வது பாரத்தை பார்க்க இருக்கிறோம். இது தேசங்களை குறித்த பாரங்களில் இறுதியானதாகும். இது இஸ்ரவேல் தேசத்தை சுற்றியுள்ள பகுதிகளிலே தேவனால் உண்டானது. இந்த நாடுகள் நியாய தீர்ப்படைந்ததின் மூலம் அவை நமக்கு எடுத்துக்காட்டுகளாகிவிட்டன. தேவன் வெறுக்கிற காரியங்கள் நமக்கு அதன் மூலம் தெரிவிக்கப்படுகின்றன. நாம் இதுவரை சிந்தித்த அந்த 11 நாடுகளை பற்றியும் அவைகள் நமக்கு என்ன அறிவிக்கின்றன என்பதை பற்றியும் சற்றே நினைவிற்கு கொண்டு வருவோம். பாபிலோன் மூட பழக்க வழக்கத்தையும் உருவ வழிபாட்டையும் அடையாளப்படுத்துகிறது. நம்முடைய விக்கிரகம் எது தெரியுமா? தேவனை வைக்க வேண்டிய இடத்திலே எதை வைக்கிறோமோ அதுவே நமக்கு விக்கிரகம். சிலருக்கு அது பொருள் ஆசையாயிருக்கலாம், சிலருக்கு அது பண ஆசையாயிருக்கலாம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நாம் எதற்கு கொடுக்கிறோமோ அதுவே நமது விக்கிரகம். பொருளாசையினாலே பாதிக்கப்பட்டவர்கள் பொருட்களை அதிகம் சேர்க்க வேண்டும் என்ற விருப்பமும் அதற்காகவே முழு மூச்சாக ஈடுபடுவதையும் நாம் பார்க்கலாம். இரண்டாவதாக பாலஸ்தீனம். பாலஸ்தீனம் என்பது உண்மையான பக்தியிலிருந்து வீழ்ச்சியுற்ற நிலைமையை குறிக்கிறது.
இப்படிப்பட்ட நிலை இன்று அநேக சபைகளிலே காணப்படுகிறது. அவர்கள் எல்லாவற்றையும் பாரம்பரியமாகவே சடங்காச்சாரமாகவே செய்வார்கள். அவர்கள் தேவனை முழுவதும் நம்புவதில்லை. வெளிப்பிரகாரமாக அவர்கள் தேவ பக்தி உள்ளவர்கள் போல தோன்றினாலும் அவர்கள் செயல்களிலே மாற்றம் காணப்படாது. மூன்றாவதாக மோவாப். மோவாப் என்பது பக்தியின் வேஷம் தரிப்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. பக்தி உள்ளவர்கள் போல காணப்பட்டு அதன் வல்லமையை மறுதலிக்கிறவர்களாக காணப்படுவார்கள். இன்று நாமும் இந்த 3 விதமான பக்தியிலே ஏதாவது ஒன்றிலே காணப்படுகிறவர்களாக இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நான்காவதாக தமஸ்கு. தமஸ்கு என்பது ஒத்துப்போகுதலை குறிக்கிறது. இன்று அநேகர் தேவ பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறவர்கள், ஆனால் அவர்கள் உலகத்தோடு ஒத்துப்போகிறவர்களாக காணப்படுகிறார்கள். அதே வேளையிலே உண்மையுள்ள சில தேவ பிள்ளைகளுக்காக நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். அவர்கள் வாழ்க்கையின் எந்த பகுதியிலேயும் எந்த ஒரு கலப்படமும் இல்லாதவர்கள். ஐந்தாவதாக எத்தியோப்பியா. எத்தியோப்பியா என்பது ஊழியத்தை குறிக்கிறது. நாம் தேவனுடைய ஊழியத்தை பறவையைப் போல துரிதமாக சென்று அறிவிக்க கடமைப்பட்டுள்ளோம். ஆறாவதாக எகிப்து. எகிப்து என்பது உலகத்தை குறிக்கிறது. இஸ்ரவேல் தேசம் எகிப்தை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்றே கர்த்தர் எச்சரித்திருக்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலேயும் அவன் எகிப்திலே பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கொண்டான் என்பதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். நமக்கும் உலகத்திலே அன்பு கூறாதீர்கள் என்ற கட்டளையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பெர்சியா, அதாவது பாபிலோன் என்பது ஆடம்பரத்தை குறிக்கிறது. இன்றைய நாட்களிலே மக்கள் எவ்வளவாக ஆடம்பரத்தை விரும்புகிறார்கள் என்பதை விழாக்களிலே நாம் தெளிவாக காண முடியும். எட்டாவதாக ஏதோம். ஏதோம் மாம்சத்தை குறிக்கிறது. இன்று அநேகர் மாம்சத்திற்கு அடிபணிந்து அதற்கு ஊழியம் செய்கிறார்கள். ஒன்பதாவதாக அரபியா. அரபியா என்பது போரை குறிக்கிறது. இந்த உலகத்திலே 2 விதமான கூட்டங்கள் காணப்படுகிறது. ஒன்று கழுகு, மற்றொன்று புறா. 2 கூட்டத்தாரும் உலகத்தாரே. இருவரில் கழுகு கூட்டத்தார் சண்டையிடுகிறவர்களாயும் புறா கூட்டத்தார் சமாதான குழுவாகவும் காணப்படுகிறார்கள். இவர்கள் இருவரில் சமாதான குழுவில் உள்ளவர்கள் எந்தவிதம் வித்தியாசமானவர்கள் என்றால், அவர்கள் நாங்கள் சமாதானத்திற்காக இருக்கிறோம் என்று சொல்வார்கள். ஆனால் சமாதானத்தை நிலைநாட்டுவதற்காக சண்டையிடவும் தயங்க மாட்டார்கள். தரிசன பள்ளத்தாக்கு என்பது எருசலேமை குறிக்கிறது. இது சமயத்தை அல்ல, அரசியலை அடையாளப்படுத்துகிறது. அநேகர் அரசியல் மூலமாக உலக பிரச்சனைகளுக்கு தீர்வை கண்டுவிட முடியும் என்று நினைக்கிறார்கள். 11ஆவதாக தீரு என்பது, இது பெரிய வியாபாரத்தை குறிக்கிறது. பணத்தின் மூலம் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்துவிட முடியும் என்று நம்புவதை இது அடையாளப்படுத்துகிறது. ஆனால் பணம் உலகில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்கவில்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பணம் உள்ளவர்களும் ஏழைகளும் தேவனுக்கு தூரமானவர்களே காணப்படுவதனால் பிரச்சனைகள் தீர்க்கப்படாமலேயே இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஒருவரே இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வை கொண்டு வர முடியும். அவர் ஒருவரே ஏழைகளை நேசிப்பவர். அவர்களுக்கு எப்படி உதவ முடியும் என்பதை அவர் ஒருவரே அறிந்திருக்கிறார். நாம் இப்பொழுது தீர்வின் பாரத்தை பார்ப்போம். தீர்வும் சீதோனும் பொய்னேஷியர்களின் 2 பெரிய நகரங்கள். சீதோன் என்பது தாய் நகரம். ஆனால் வெகு சீக்கிரத்திலே தீரு என்ற மகள் பட்டணம் செல்வச் செழுமையாலும் பெருமையாலும் அதை தாண்டி சென்று விட்டது. பொய்னீஷியாவின் கப்பல்கள் மத்தியதரை கடல் பகுதியில் உள்ள எல்லா துறைமுகங்களுக்குள்ளும் நுழைந்து வியாபாரம் செய்தன. இந்த தேசத்து கப்பல்கள் இங்கிலாந்திலிருந்து ஏராளமான தகரத்தை கொண்டு வரும். இந்த தேசத்து ஜனங்கள் மிகவும் முன்னேறுகிறவர்களும் தீவிரமானவர்களும் ஆவார்கள். இவர்கள் வட ஆப்பிரிக்காவில் உள்ள கார்த்தேஜ் என்ற இடத்தில் வந்து குடியேறினார்கள். இந்த கார்த்தேஜ் ரோமாபுரிக்கு பரம எதிரியானதாகும். கோரேஸ் தீர்வுடன் வியாபாரம் செய்து நல்ல செழுமையை நாட்டிற்கு சேர்த்தார். பொய்னீஷியர்கள் தர்ஷீஸ் போன்ற இடங்களிலும் வாணிப மையத்தை ஏற்படுத்தினார்கள். யோனாவின் சரித்திரத்திலே அவன் தர்ஷீஷுக்கு ஓடிப்போனதை குறித்து வாசித்து பார்க்கிறோம். இந்த நகரம் ஸ்பெயினின் தென் கடற்கரை ஓரமாக அமைந்திருக்கிறது. இந்த நகரத்தை தோற்றுவித்தது யார்? பொய்னீஷியர்கள்தான். அதேபோன்று இவர்கள் எழுத்துக்களையும் கண்டுபிடித்தார்கள் என்கிற விஷயம் நம்முடைய ஆர்வத்தை தூண்டுகிறதாயிருக்கிறது. ஈராம் என்ற தீர்வின் ராஜா தாவீதின் மிகவும் நெருங்கிய நண்பன். நாம் எசேக்கியேல் 26ஆம் அதிகாரத்திலே
தீர்வை குறித்த விசேஷித்த தீர்க்க தரிசனங்களை காண முடியும். இந்த தீர்க்க தரிசனங்கள் யாவும் அப்படியே நிறைவேறின. இந்த தீரு பட்டணம் பாபிலோனால் அழிக்கப்பட்டு சிறைப்பிடிக்கப்பட்டு போவார்கள் என தேவன் கூறினார். தேவன் கூறிய வண்ணமே யூதாவைப் போல இதுவும் 70 ஆண்டுகள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போயிற்று. பிறகு யூதாவைப் போன்று இதுவும் தன் தேசத்திற்கு 70 ஆண்டுகளுக்கு பின்பு திரும்பி சென்று பழைய நகர அமைவிடத்திலிருந்து அரை மைல் தொலைவிலே மீண்டும் நகரை கட்டினார்கள். அழிந்து போன பழைய நகரத்தின் மண்ணும் அதில் இராதபடிக்கு விலக்கி போடப்படும் என்று எசேக்கியேல் 26:4 தேவன் கூறியது போல இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிற்று. பின்னாளில் மகா அலெக்சாண்டர் இந்த பழைய நகரத்தின் அழிவின் பகுதியிலே ஒரு உயர்ந்த நடைபாதையை அமைத்தார். இதனால் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிற்று. இவர் அந்த புதிய நகரோடு போர் புரிவதற்காக இந்த பாதையை அமைத்தாராம். ஏனென்றால் கடல் வழியாக தாக்கினால் அவர்களை வெல்ல முடியாது என்பதற்காக நிலவழி தாக்குதலுக்கு இந்த உயர்ந்த நடைபாதையை அலெக்சாந்தர் அமைத்தார். இந்த பாதையை அமைக்க அவர் பழைய நகரத்தின் அழிவுகளை பயன்படுத்தினார். அதன் மண்ணை எடுத்து பயன்படுத்தினார். அவ்வாறு அலெக்சாண்டர் சென்று தீரு பட்டணத்தை பிடித்தபோது கர்த்தர் எசேக்கியேல் 26:14 கூறிய தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறிற்று. உன்னை வெறும் பாறையாக்கி விடுவேன். நீ வலைகளை விரிக்கிற ஸ்தலமாயிருப்பாய். இனி கட்டப்படாய். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். அருமையானவர்களே, இன்றைய நாட்களில் இதற்கு அருகிலே ஒரு துருக்கிய பட்டணம் இருக்கிறது. ஆனால் தீரு இருந்த இடம் இன்றும் அழிந்தே காணப்படுகிறது. ஒருவேளை தேவனை நம்பாதவர்கள் இந்த வார்த்தைகளை பொய் என்று கூறக்கூடும். அவர்களுக்கெல்லாம் ஒரு அறைகூவலை நாம் கொடுக்க முடியும். யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்கவில்லையோ அவர்கள் எல்லாரும் இந்த தீரு பட்டணம் அழிந்து போய் கிடக்கும் இடத்திற்கு சென்று அதை திரும்ப கட்ட முயற்சிக்கலாம். ஆனால் ஒன்றை உறுதிபட சொல்லலாம், அவர்களால் அதை திரும்ப கட்ட இயலாது. ஏனென்றால் அவ்வாறு கட்ட முயற்சித்த அநேகர் தோல்வியை தழுவினார்கள் என்றே வரலாறு கூறுகிறது. இன்றும் அநேகர் முயற்சித்து தோல்வியையே தழுவியுள்ளார்கள். தேவன் சொன்னதை மாற்ற முடியாது. ஏசாயா 23:1 தீருவின் பாரம். தர்ஷீஸ் கப்பல்களே அலறுங்கள், அது வீடு இல்லாத படிக்கும், அதில் வருவார் இல்லாத படிக்கும் பாழாக்கப்பட்டது. இந்த செய்தி கித்தீம் தேசத்திலிருந்து அவர்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது. இங்கே ஒரு ஓவியம் கொடுக்கப்பட்டுள்ளதை பாருங்கள். பொய்னீசிய காலனி பகுதியாகிய தர்ஷீஸிலிருந்து கப்பல்கள் தீருவை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. தீரு அழிக்கப்பட்டு விட்டது என்ற செய்தியை அவர்கள் கேள்விப்படுகிறார்கள். இங்கே கப்பலில் வருகிறவர்கள் தீருவை நெருங்கும் போது அங்கே இருந்து எழும்பும் புகையை பார்க்கிறார்கள். அந்த நகரம் தரையோடு தரையாக ஆனதையும் துறைமுகம் அடைக்கப்பட்டதையும் கண்டார்கள். இந்த ஓவியம் இவ்வாறு அதன் அழிவை தத்ரூபமாக சொல்கிறது. அந்த தீரு இனி ஒரு வணிக நகரமாக காணப்பட போவதில்லை. தொடர்ந்து 2 வசனத்தை பாருங்கள். தீவு குடிகளே மௌனமாயிருங்கள், சீதோனின் வர்த்தகர் சமுத்திரத்திலே யாத்திரை பண்ணி உன்னை நிரப்பினார்கள். இந்த சீதோன் நகரம் தீர்விலிருந்து 30 மைல் தொலைவில் அமைந்துள்ள கடற்கரை பட்டணம். இவை இரண்டும் ஒன்றுக்கொன்று மிகவும் தொடர்புடைய பட்டணங்கள். பொய்னீசியர்களின் 2 தலை சிறந்த பட்டணங்கள் இவை. சீதோனில் நடைபெற்ற கடல் வாணிபம் தீருவை மிகவும் புகழ்பெற்ற நகரமாக்கிற்று. ஆனால் தீரு தேவனுடைய நியாய தீர்ப்புக்குள்ளாகி தீர்க்க தரிசனத்தின்படி அப்படியே அழிவை கண்டது. அதே வேளையிலே சீதோனுக்கு எதிராக தேவ நியாய தீர்ப்பு ஒன்றும் முன் அறிவிக்கப்படவில்லை. இன்றும் சீதோன் பட்டணம் இருக்கிறது. இந்த பட்டணத்திலிருந்து எண்ணெய் எடுக்கப்பட்டு அநேக நாடுகளுக்கு விநியோகம் செய்யப்படுகிறது. தொடர்ந்து ஏசாயா 23:3 வசனத்தை பாருங்கள். சீகோர் நதியின் மிகுந்த நீர்ப்பாய்ச்சல்களால் விளையும் பயிர் வகைகளும் ஆற்றங்கரையின் அறுப்பும் அதன் வருமானமாயிருந்தது. அது ஜாதிகளின் சந்தையாயிருந்தது. சீகோர் என்பதற்கு கருப்பு என்று அர்த்தமாகும். இது நைல் நதியின் மேல் பகுதியை குறிக்கிறது. இந்த நதி அடித்து கொண்டு வரும் வண்டல் மண்ணால் எகிப்து செழிமையாயிற்று. இந்த எகிப்தின் விளைச்சல் தீரு துறைமுகத்தின் வழியாக மற்ற நாடுகளுக்கு அனுப்பப்பட்டு வந்தது. ஆனால் தீரு அழிக்கப்பட்டு விட்டது. எனவே அங்கே பெரிய மந்தம் நிலவியது. 4 வசனம். சீதோனே வெட்கப்படு,
நான் இனி கற்ப வேதனை படுகிறதும் இல்லை, பெறுகிறதும் இல்லை, இளைஞரை வளர்க்கிறதும் இல்லை, கன்னிகைகளை ஆதரிக்கிறதும் இல்லை என்று சமுத்திர கோட்டையான கடல் துறை சொல்லுகிறது. இங்கே சொல்லப்படும் காரியம் என்னவென்றால், தீரு என்ற பட்டணம் சீதோனின் மகள் என்று உருவகமாக கூறப்படுகிறது. வரலாற்று பூர்வமாகவும் இதுதான் உண்மை. ஏசாயா 23:5, எகிப்தின் செய்தி கேட்கப்பட்டதினால் நோய் உண்டானது போல தீருவின் செய்தி கேட்கப்படுவதினாலும் நோய் உண்டாகும். அதாவது தீருவின் அழிவு எகிப்தின் வியாபாரத்திற்கு அழிவை உண்டாக்கியது. ஏசாயா 23:6 கரைத்துறை குடிகளே, நீங்கள் தர்ஷீஸ் மட்டும் புறப்பட்டு போய் அலறுங்கள். தீரு பட்டணத்தின் அழிவு உலக அளவில் புலம்பலை உண்டாக்கியது. நேபுகாத்நேச்சார் இந்த நகரத்தை அழித்தபோது சில குடியானவர்கள் தீருவிலிருந்து கப்பல் ஏறி தர்ஷீஸுக்கு ஓடிப்போய் பிழைத்துக் கொண்டார்கள். இவர்களும் தீருவுக்காக அலறினார்கள். தொடர்ந்து 7 பாருங்கள். பூர்வ நாட்கள் முதல் நிலை பெற்று களி கூர்ந்திருந்த உங்கள் பட்டணம் இதுதானா? பரதேசம் போய் சஞ்சரிக்கிறதற்கு அவள் கால்களே அவளை தூரமாய்க் கொண்டு போம். எந்ததொரு வியாபாரத்திலே வளர்ந்துவிட்ட நகரிலும் களி கூறுதலுக்கு தேவையான நிகழ்ச்சிகளும் பொழுதுபோக்குகளும் இருக்கும். அதேபோல் தீருவும் முன்பு களி கூர்ந்திருந்த பட்டணமாய் இருந்தது. ஆனால் இப்பொழுது தீருவிலே உள்ளவர்கள் எவ்வளவு தூரம் ஓட முடியுமோ அவ்வளவு தூரம் ஓடும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டார்கள். ஏனென்றால் அது முடிவை சந்தித்தது. 8 கிரீடம் தரிப்பிக்கும் தீருவுக்கு விரோதமாக இதை யோசித்து தீர்மானித்தவர் யார்? அதன் வர்த்தகர் பிரபுக்களும் அதன் வியாபாரிகள் பூமியின் கனவான்களுமாமே. கிரீடம் தரிப்பிக்கும் தீரு என்பது கிரீடத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கும் தீரு என அர்த்தமாகும். அதாவது தீரு அநேக குடியிருப்புகளை ஆங்காங்கே ஏற்படுத்தியது. இந்த குடியிருப்புகள் கிரீடத்தின் கீழே நடக்கும் ஆட்சிக்குள் இருக்கும். அங்கே தனி அரசியல் அமைப்போ பிரதிநிதித்துவ ஆட்சியோ இருக்காது. மன்னரின் ஆட்சியே இருக்கும்.